அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். ஔவையார் அவர்கள் அருளிச் செய்த நல்வழி என்கிற நூலிலிருந்து 33வது பாடம். வெட்டனவை மெத்தனவை வெல்லவாம் வேழத்தில் பட்டுருவம் போல் வெண்பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும். இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, வெட்டனவை என்பது கடுமையான தீமையான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சொற்கள். மெத்தனவை என்பது இனிமையான அன்பான சொற்கள். கெட்ட சொற்கள் அல்லது தீய சொற்கள் எப்போதுமே ஜெயிக்காது. இன்சொற்கள் அன்பான சொற்கள் தான் எப்பவுமே ஜெயிக்கும். ஒரு அம்பானது மிக வலிமையான ஒரு யானையை கூட வீழ்த்திடும். ஆனா ஒரு பஞ்சு குவியலுக்குள்ளே அந்த அம்பு போகாது, போய் சிக்கிக்கும். அப்ப ஒரு அம்பு கூட யானையை வீழ்த்தக்கூடிய திறன் இருந்தா கூட மிக மென்மையான பஞ்சுக்குள்ள போகாது. ஒரு பாறையானது மிகவும் கடினமானது, இரும்பை போன்ற கடினமானது. ஒரு கடப்பாறையை கொண்டு அந்த பாறையை உடைத்தால் கூட அந்த பாறை அவ்வளவு சீக்கிரத்தில் பிளவுபடாது. ஆனா ஒரு விதையானது தன்னுடைய பிஞ்சு வேர்களை விடும்போது அந்த வேரானது அந்த பாறையை ரெண்டா பொளந்துட்டு போயிடுது. அப்ப மிகவும் எளிமையானவர்கள் கூட மிகவும் வலிமையானவற்றை தன் இன்சொற்களால் ஜெயிக்க முடியும். கடுமையான சொற்கள் ஒருபோதும் ஜெயிக்காது, இனிமையான சொற்கள் எப்போதுமே ஜெயிக்கும். மீண்டும் இன்னொரு பாடல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.